உளுந்து இட்லி உப்மா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழு உளுந்து மாவில் செஞ்ச இட்லிகள் நான் ஒரு 12 நம்பர் எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு 3ங்கிற கணக்கில் நான் எடுத்திருக்கேன். இந்த இட்லியை நல்லா உதுத்துக்கோங்க. கைகளில் நீரை தொட்டுட்டு உதுத்திங்கன்னா நல்லா உதுந்துரும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுருந்தீங்கன்னா நல்லா பொலபலன்னு புட்டு மாவு மாதிரி உதுந்துரும். இதை மாதிரி உதுத்து முதல்ல ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகும் உளுத்தம்பருப்பும் சமபங்காக எடுத்து தாளிச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்புலேருந்து கொஞ்சம் ஒரு பங்கு கூட கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. காய்ந்த மிளகாய் ஒரு 8 நம்பர் போல் நான் எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலைகளையும் தாளிச்சுக்கோங்க. சிறு தீயிலே செய்யுங்க, இல்லைன்னா பருப்புகளெல்லாம் தீஞ்சு போயிடக்கூடாது. அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 8 நம்பர் எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும்போது கொஞ்சம் படபடன்னு வெடிக்கும், கவனமாக செய்யுங்க. விரலி மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சம் காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. விரலி மஞ்சள் தூளுக்கு ஏற்கனவே ஒரு காரத்தன்மை உண்டு. அது நல்லா இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஒரு 3 கைப்பிடி போல் நான் சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. வெங்காயம் அதிகமாக சேர்க்க சேர்க்க இந்த உப்மா ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு கொடுங்க. ஏன்னா இட்லியில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் அவிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதில் கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல குழைவாக வதங்கிரும் உப்பு சேர்க்கறதுனால. நல்லா வதங்கிடுச்சு. தீயினுடைய அளவை கூட்ட வேண்டாம். இப்போ நம்ம உதிர்த்த உப்மா இட்லியை அதில் சேர்த்துடலாம். அந்த இட்லியை சேர்த்த பிறகு நல்லா கிளறி விடுங்க. 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணீரை தெளிச்சு விடுங்க. அப்படி செய்கிறதுனால இந்த இட்லி உப்மா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் பூ போல் இருக்கும், இல்லைன்னா வறண்ட மாதிரி இருக்கும். தெளித்த பிறகு மூடி வச்சுருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சிட்டிங்கன்னா நல்லா அழகாக வெந்துடும். சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். தண்ணி தெளித்து நீங்கள் மூடி வைக்கிறதுனால தான் இந்த சாஃப்ட் வரும், இல்லைன்னா வறண்டு வறண்டு இருக்க மாதிரி இருக்கும். இதில் புளிப்பு சுவை நம்ம கொடுக்கல, அதனால் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். முழு உளுந்துக்கு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது எல்லா விதமான சட்னி சாம்பாரோட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.